गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की ஜெய். இந்த சுவாயம்பூ மனு சதரூபா இவாளுடைய புத்திரர்கள் மேலே இவர்கள்கிட்டேருந்து வந்தது தான் இந்த உலகம் முழுக்க எத்த ஆபூரித்தம் ஜெகத்து அப்படின்னு சொன்னதுனால இவர்களுடைய சிருஷ்டி தான் இந்த உலகம் முழுக்க வியாபிச்சிருக்குன்னு சொன்ன உடனே விதுரருக்கு பரம சந்தோஷம். சுவாயம்பூ மனுவை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எப்பேற்பட்டவர் அவர் பரம பகவத் பக்தன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பகவத் ஆக்ஞையினால் பிரம்மதேவரோட ஆக்ஞையினால் இப்படி ஜெகத் சஷ்டியும் பண்ணிட்டு சுவாயம்பூ மனுவாக இருந்து இந்த பூமண்டலத்தையே ரக்ஷணம் பண்ணிட்டு பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தாரே, அவருடைய கதைகள், அவருடைய புத்திரர்களுடைய கதைகள், அப்புறம் அவருடைய பெண்களுடைய கதைகள், இவைகளெல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மரீச்சியருக்கு சுவாயம்பூ மனு ஸ்மரணத்தினாலேயே அந்த பக்தனுடைய ஸ்மரணத்தினால அவருக்கு ரோமாஞ்சம் ஏற்பட்டு மேலே அவர் இந்த சுவாயம்பூ மனுடைய கதையை ஆரம்பிக்கிறார். மேலே மைத்ரேயர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த சுவாயம்பூ மனு தான் உண்டான உடனே எப்படி பிரம்மதேவன் அவர் உண்டாகி பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தினாரோ, அதே போல் பிரம்மதேவரை குறித்து ஒரு சின்ன ஸ்தோத்திரம் பண்ணி அப்பேற்பட்ட உமக்கு புத்திரனாக பிறந்திருக்கேன் சந்தோஷம்னு பிரம்மதேவரை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணேன். பிரம்மதேவனு சந்தோஷப்பட்டார். என்னுடைய பிதாவாக இருக்கக்கூடிய நீங்கள் என்னை சிருஷ்டி பண்ணேல், மேலே நான் என்ன பண்ணணும் நீங்கள் ஆக்ஞாபிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மதேவர் சந்தோஷப்பட்டு புத்திரனாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்னு ஒரு புத்திரனுடைய தர்மத்தை சொல்கிறார். முதல்ல நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுக்க கேட்டுக்கணும். நீ ஆச்சரணை பண்ணும்போது உன்னால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணு, முழுக்க பண்ணணுன்ற கூட இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் நாங்கள் சொல்கிறது முழுக்க கேட்டுட்டு அலட்சியமாக இல்லாமல் நீ இருந்துட்டு இருந்தாலே போதும்பா, ஒரு அப்பாவுக்கு எதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்திரன் எப்படி நடந்துக்கணும்னு சுவாயம்பூ மனு பார்த்து சொல்கிறார். இப்போ ஏற்பட்ட நீ எதுக்கு உண்டானேன்னா, நீ உண்டாகி நீங்கள் ரெண்டு பேரும் தம்பதிகளாக எப்படி நீங்கள் சத்துவகுணத்தோடு இருக்கீங்களோ இதே போல் நல்லவர்களாக நீ நல்ல விஷயத்தோடு நல்லவர்களை இந்த உலகம் முழுக்க உண்டாக்கி அவர்களை வாழ வைக்கணும். அதுக்காக தான் உங்களை நான் சிருஷ்டி பண்ணியிருக்கேன். இதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய சேவை பணிவிடை, இதை நீ ஸ்ரத்தையாக பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பிரம்மதேவர் சுவாயம்பூ மனுவை ஆக்ஞாபிக்கிறார். இப்படி சொல்லிவிட்டு நீ எது பண்ணினாலும் சரி, பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் நாராயண பிரீத்தியர்த்தம்னு பகவானை சந்தோஷப்படுத்துவது போல பண்ணுப்பா, அது போதும். அப்பேற்பட்ட பிரபுவை அலட்சியப்படுத்திட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாத்தையும் அலட்சியம் பண்ணிவிட்டு நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்டே இருந்தேன்னா அது என்னென்னா உன் ஆத்மாவுக்கு பண்ணக்கூடிய துரோகம். உன் மனசுக்குள்ளே பகவான் உட்காண்டிருக்காரோன்னோ அவர் நீ சந்தோஷப்படுத்தாமல் நீ எத்தனை காரியம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் நீ எது பண்ணுறதா இருந்தாலும் பகவத் பிரீத்தியர்த்தமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் சொல்லிவிட்டு இவைகள் எதெல்லாம் பிரம்மதேவன் சொன்னாரோ மேலே நீ ஜெகத் சிருஷ்டி பண்ணு, இவைகள்லாம் வச்சுட்டு ஆரம்பின்னு சுவாயம்பூ மனுக்கிட்ட ஆக்ஞாபிக்கிறார். மேலே தன் பிதாவாக இருக்கக்கூடிய பிரம்மதேவரை நமஸ்காரம் பண்ணி சுவாயம்பூ மனு கேட்குறாராம், நீங்கள் ஜெகத் சிருஷ்டி உண்டாக்கணும்னு சொன்னேன். ஜெகத் சிருஷ்டியை உண்டாக்கணும்னா அதுக்கு பூமின்னு ஒன்று தேவையே. பூமி சிருஷ்டிலாம் ஆயிடுத்துன்னு சொல்கிறார். ஆனால் அந்த பூமி எங்கே இருக்குன்னு கண்ணுக்கு தெரியவே இல்லையே. அப்படின்னு பார்த்தா ஒரே கர்ப்போதக ஜலம், அந்த ஜலம் முழுக்க இருக்கான். இதில் பூமி எங்கே இருக்கா? அந்த பூமியை உத்தாரணம் பண்ணி அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தானே நான் ஜெகத்தை உண்டாக்க முடியும், ஜெகத் சிருஷ்டியானது வியாபிக்கும் ஆரம்பிக்க முடியும். அந்த பூமியை காணும்னு உடனே அப்போ தான் பிரம்மதேவருக்கே தோன்றதான், அடடா ஆமாம் எங்கே இந்த பூமியை காணும், இந்த பூமியை கொண்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதானே மேலே ஜெகத் சிருஷ்டி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நினைக்கிறாராம், இத்தனை பண்ண பிரபு இதையும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏகோபிச்சு அந்த பகவானை இப்படி தியானம் பண்ணி மனசார ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ஆச்சரியம்னா, அந்த பிரம்மதேவனுடைய வலது மூக்கு குறுகுறுங்கிறது, அதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு வராகம் கீழே வருது. பார்த்தா முதல்ல விழும்போது அங்குஷ்ட மாத்திரம்தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கிற அந்த வராகம் பன்றி ரூபத்தை பகவான் தான் எடுத்துன்னு வரார். எடுத்துன்னு திடீர்னு பார்த்தா பெரிய யானை மாதிரி ஆனார். அப்புறம் பார்த்தா ஏகோபிச்சு ஒரு பெரிய ரூபம். உடனே பிரம்மதேவரை எல்லாருக்கும் பார்த்தா என்னது இது சம்மந்தமே இல்லாமல் பன்றி உருவத்தில் ஏதோ ஒன்று வந்திருக்கேன்னு பகவான் முதல்ல தெரிஞ்சிக்க முடியல. அப்புறம் பார்த்தா தான் கொஞ்ச நேரம் அப்புறம் தான் தெரிஞ்சுது பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்காக அந்த பிரபு வராக ரூபத்தில் வந்திருக்காருன்னு. அப்புறம் தெரிஞ்சுட்டு ஏகோபிச்சு அந்த பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார்கள். இப்படி ஆகாயத்தில் இப்படி பிரகாசமாக ஸ்வேதவராக மூர்த்தியாக ஜொலிச்சுன்னு இருக்கிற அந்த பிரபுவை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பன்றி கத்துவது போல் ஒரு கர்ஜனையை போடுறாராம். இது அவர் போட்டது கர்ஜனை, ஆனால் என்னென்னா இதான் வேதத்தினுடைய துவனியா.
அதை தெரிஞ்சுட்டு அங்கே இருக்கிற அந்த ரிஷிகள் எல்லாரும் அந்த பகவானை வேதத்தினால ஸ்தோத்திரம் பண்ணார்களாம். அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டுட்டு பிரபு மேலே பூமியை உத்தாரணம் பண்ணணுன்றதுக்காக இங்கேருந்து கிளம்பி இந்த கர்ப்போதக ஜலத்துக்குள்ள ரசாதலம் அப்படின்ற ஒரு பெரிய உருண்டை இருக்கான். அந்த ரசாதலம்ன்ற அந்த கோலத்துக்கு உள்ள இந்த பூகோளமாகக்கூடிய இந்த பூமியானவள் இருக்கான்னு பகவானுக்கு தெரியும். பகவானுக்கு தெரியாததா? உடனே அங்கேருந்து கிளம்பி நேராக உள்ளே போய் தன்னுடைய அந்த மூக்குனாலேயே அந்த பூமியை தூக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதுக்காக தான் அந்த வராக ரூபத்தை எடுத்துட்டார். அப்படி எடுத்துன்னு அந்த பூமியை தூக்கிண்டு இப்படி மேலே வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆச்சரியம்னா, ஏதன் மத்தியில் பார்த்தா அங்கேருந்து ஒருத்தன் கதையை வச்சுன்னு ஒரு அசுரன் சண்டைக்கு வந்துட்டானா. உடனே அவனை எப்படியோ சம்ஹாரம் பண்ணி அவனை கீழே தள்ளி அப்புறம் அவனுடைய ருதிரம் ரத்தமானதெல்லாம் உடம்பில் இருக்க இப்படி பகவான் அந்த ஜலத்திலேருந்து அந்த பூமியை உத்தாரணம் பண்ணி ஆகாயத்தில் வந்து இப்படி நிற்கிறத பார்த்தா எல்லோரும் பரம சந்தோஷப்பட்டு ஆச்சரியமாக சொல்கிறாராம். ஏன்னா தான் வாழறதுக்கு பூமி அப்படிங்கிற பூமாதா தேவை. அந்த பூமியை கல்யாணம் பண்ணிட்டு எடுத்துட்டு வருவது போல பிரபு எல்லோருக்கும் ஜெகத் பிதாவாக இருக்கக்கூடிய அந்த பிரபு உள்ளே போய் இந்த பூமியை எடுத்துன்னு வரும்போது அந்த பகவானை பார்க்கும்போது ஒரு அப்பாவாகவும் அம்மாவாகவும் தோன்றது. அப்பேற்பட்ட அந்த பிரபுவை பார்த்துட்டு எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். அப்பேற்பட்ட அந்த வராக பெருமாள் வந்து இவருக்கு நிறைய பேர் உண்டு. ஆனால் இந்த வராக மூர்த்தின்னு பார்க்கும்போது யஜ்ஞஸ்வரூபின்னு தான் எல்லோரும் சொல்லுவாள். யஜ்ஞவராகன்னு தான் சொல்லுவாள். அது எப்படின்னா அப்படி பூமியை வந்து தன் மூக்கில் வச்சுட்டு இப்படி பகவான் நிற்கும்போது பார்க்கறதுக்கு பன்றி மாதிரி இருக்கார். ஆனால் அந்த சரீரத்தில் வேதத்துக்கும் யாகத்துக்கும் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தெரியறதான். எந்தெந்த அங்கங்களில் எதெல்லாம் தெரியறது அப்படின்னு வர்ணிக்கிறார் மைத்ரேயர். பேர்பட்ட வராகமூர்த்தி யஜ்ஞஸ்வரூபனாக இருக்கக்கூடிய இந்த பிரபுவனுடைய புஜங்களில் காயத்ரி ஆகிற சந்தஸ்ஸெல்லாம் தெரியறதான். அவருடைய ரோமங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஏதோ முடி மாதிரி இல்லாமல் அந்த பரம பவித்திரமாக யாகத்துக்கு உபயோகப்படக்கூடிய தர்ப்பமுஷ்டியாக தெரியறதாம். அப்பேற்பட்ட பகவானுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா ஆஜ்யம் போல ஜுவலிக்கிறதாம். எப்படி ஒரு நெய் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த நெய்யுடைய தோற்றமாக இருக்கான் பகவானுடைய கண்கள். ஏன்னா அந்த ஆஜ்யம்ன்றது எவ்வளோ முக்கியம், அதெல்லாம் எல்லாத்தையும் தன் சரீரத்தில் வச்சுருக்கிறது போல் அந்த வராகமூர்த்தி காண்பிக்கிறார். அந்த வராகமூர்த்தியுடைய கண்கள் வந்து நெய் ஆகிற தோற்றமாக இருக்குது. அவருடைய பாதத்தில் அத்தனை ரித்விக்கங்களும் பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்காலாம் பிராமணர்கள் எல்லோரும். பகவானுடைய உதடுகள் சுருக்காகவும் பகவானுடைய மூக்கு ஸ்ருவமாகவும் தெரியறதான் எல்லாருக்கும். பகவானுடைய வயரானது இடா அப்படின்ற பாத்திரம் போல இருக்குது. பகவானுடைய காதானது சோம பாத்திரம் போல இருக்கான். அப்பேற்பட்ட பிரபுவனுடைய வாக்கே அக்னிஹோத்திரமயமாக இருக்குது. அவருடைய கழுத்தே இஷ்டிமயமாக இருக்கான். பகவானுடைய நாக்கே இந்த பிரவர்க்கியம் அப்படின்ற பிரயோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது பகவானுடைய நாக்காக இருக்குது அப்படின்னு வர்ணிக்கிறார். ஒருத்தன் ஒரு பிராமண குலத்தில் பிறந்தானே ஆனால் அவன் 7 யாகங்கள் அவசியம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அவைகள் 7 யாகங்கள் எதுன்னா அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், உக்தியம், ஷோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், ஆப்தோர்யாமம் அப்படின்ற 7 யாகங்கள் ஒருத்தன் பண்ணணும். அப்போ தான் வந்து இவன் பரிபூர்ண பிராமணனாக ஆகிறான் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சொல்லக்கூடிய 7 யாகங்கள் பகவானுடைய சப்த தாத்துவாக அந்த சரீரத்தில் பிரவகிச்சுன்னு ஓடுறதான். அப்படி எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணி மேலே பகவானை சொல்லும்போது இப்படி யஜ்ஞஸ்வரூபியாக இருக்கியே பிரபு, அப்பேற்பட்ட ஒன்றை இந்த யஜ்ஞத்தினால சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் யாகம் ஒண்டி பிரயோஜனப்படாது, யாகம் பண்ணும்போது கூடவே வைராக்கியத்தோடு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறார். நம்ம கர்மானுஷ்டானம் பண்ணும்போது ஏதோ நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணாதபடிக்கு கூடயே விவேகமும் வைராக்கியத்தையும் சேர்த்தும் பண்ணணும். அப்படி சேர்த்துண்டு பண்ணாதான் அது மனசுக்கு நம்மளுக்கு சித்த சுத்தியை பண்ணணும். ஏன்னா சித்தஸ்ய சுத்தியே கர்மா நது வஸ்தூபலத்தியன்ற மாதிரி ஒரு பொருளை அடையிறதுக்காக வந்தது கர்மா கிடையாது, உன் மனசை க்ளீன் பண்ணுறதுக்காக. எப்படி உடம்புல இருக்கிற அழுக்க நீ போக்கிக்கணும்னா சோப்பை போடுறியோ, அதே மாதிரி மனசில் இருக்கிற அழுக்க நீ போக்கணும்னா அதுக்கு தனி சோப்பு கிடையாது, அதுக்கு தான் கர்மா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. இந்த கர்மா பண்ணும்போது வைராக்கிய விவேகத்தோடு பண்ணி இது பகவதர்ப்பணா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்கிறார். அப்போ தான் அது உனக்கு சித்த சுத்தியை கொடுக்கும் அப்படின்னு இந்த தேவர்கள்லாம், இந்த ரிஷிகள், பிரம்மதேவன் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறார்களாம். இவ்வாறு யஜ்ஞஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பிரபுவை பார்த்து தேவதைகள், ரிஷிகள், பிரம்மா எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணோடனே பகவான் ரொம்ப பிரசன்னனாயிட்டார். அதுக்கப்புறம் சொல்லும்போது நீங்கள் வந்து அந்த வராகமூர்த்தியை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் எங்கள் எல்லோருக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய பிரம்மதேவருக்கே பிதா,
அதனால் நாங்கள் வாழறதுக்கு தேவைப்படுற பூமி எங்களுடைய மாதா. அதனால் இந்த பூமி தேவி எங்கள் அம்மா, நீங்கள் அப்பாவாக உங்களை நாங்கள் பஜிக்கிறோம். அப்பேற்பட்ட பூமியை நாங்கள் வாழக்கூடிய இடத்துல, சரியான இடத்துல நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு சொன்ன உடனே பகவான் சந்தோஷப்பட்டு அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு பகவான் எங்கள் இடத்துல பூமியை வச்சா சௌகரியமாக இருக்குமோ அங்கே வச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அந்த ஸ்தோத்திரத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கிளம்பிட்டார். அப்படின்றது இந்த தேவதைகள் பகவானை பார்த்து பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்துக்கும் இந்த வராகமூர்த்தி அந்த ஆவிர்பாவத்துக்கும் என்ன பலஸ்ருதி அப்படின்னா, இதை கேட்க கேட்க இந்த வராக அவதாரத்தை யார் ஒருவர் பிரவச்சனம் பண்ணுறாளோ, இல்லை யார் ஒருவர் கேட்கிறார்களோ அவர்களை பார்த்து பகவான் சந்தோஷப்படுவாராம். அப்படி நம்ம யாரோ ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்பட்டோன்னா ஏதாவது கொடுப்போமோன்னோ, அப்போ பகவான் இப்படி நம்ம இப்படி பாராயணம் பண்ணுறோம், பிரவச்சனம் பண்ணுறோன்னு இப்படி நம்ம இருக்கிறவார் பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவார்னா, ஏதோ ஒரு 10,000 ரூபா பணம், ஒரு 2 பவுன் நகை அப்படின்னு கொடுக்காதபடிக்கு இதையிலெல்லாம் ஆசை வரக்கூடாது. இவனுக்கு என் மேலே ஆசை வரணுன்ற அந்த தன்கிட்ட உள்ள ஆசையே பகவான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு இந்த வராக அவதாரத்துக்கும் இந்த ஸ்தோத்திரத்துக்கும் உள்ள பலஸ்ருதி மேலே எல்லோரும் கறந்து இந்த 13வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். अथ त्रयोदशोऽध्यायः श्रीशुक उवाच निशम्य वाचं वदतः मुनेः पुण्यतमां नृपा भूयः पप्रच्छ कौरव्यः वासुदेवकथाधृतः विदुरोवाच स वै स्वायम्भुवः सम्राट् प्रियः पुत्रः स्वयम्भुवः प्रतिलभ्य प्रियां पत्नीं किं चकार ततो मुने चरितं तस्य राजर्षेः आदिराजस्य सत्तमा ब्रूहि मे श्रद्दधानाय विश्वक्सेनाश्रयो ह्यसौ श्रुतस्य पुंसां सुचिरश्रमस्य नन्वञ्जसा सूरिभिरीडितोऽर्थः यत्तत् गुणानु श्रवणं मुकुन्द पादारविन्दं हृदयेषु येषाम्। श्रीशुक उवाच इति ब्रुवाणं विदुरं विनीतं सहस्रशीर्ष्णः चरणोपधानं प्रहृष्टरोमा भगवत्कथायां प्रणीयमानो मुनिरभ्यचष्टा। मैत्रेय उवाच यदा स्वभार्यया साकं जातः स्वायम्भुवो मनुः प्राञ्जलिः प्रणतश्चेदं वेदगर्भमभाषत त्वमेकः सर्वभूतानां जन्मकृत् वृत्तिदः पिता अथापि नः प्रजानां ते शुश्रूषा केन वा भवेत् तद्विधेहि नमस्तुभ्यं कर्मस्वीड्य आत्मशक्तिषु यत्कृत्वेह यशो विश्वक् अमुत्र च भवेद्गतिः। ब्रह्मोवाच प्रीतस्तुभ्यमहं तात स्वस्तिस्ताद्वां क्षितीश्वरा यन्निर्व्यलीकेन हृदा शाधिमेत्य आत्मनार्पितम् एतावती आत्मजैर्वीरा कार्याह्यपचितिर्गुरौ शक्त्या प्रमत्तैः गृह्येत सादरं गतमत्सरैः
सत्त्वमस्याम् अपत्यानि सदृशानि आत्मनो गुणैः उत्पाद्य शासधर्मेण गां यज्ञैः पुरुषं यजा परं शुश्रूषणं मह्यं स्यात् प्रजा रक्षया नृपा भगवांस्ते प्रजाभर्तुः हृषीकेशो अनुतुष्यति येषां न तुष्टो भगवान् यज्ञलिङ्गो जनार्दनः तेषां श्रमो ह्यपार्थाय यदात्मा नादृतस्वयं मनुरुवाच आदेशेऽहं भगवतः वर्तेयामीव सूदन स्थानं त्विहानुजानीहि प्रजानां मम च प्रभो यदोकः सर्वसत्त्वानां महीमग्नामहाम्भसि अस्यावुद्धरणे यत्नः देवदेव्या विधीयताम् मैत्रेय उवाच परमेष्ठी त्वपां मध्ये तथा सन्नाम् अवेक्ष्य गां कथमेनां समुन्नेष्य इति दध्यौ धिया चिरम् सृजतो मे क्षितिर्वार्भिः प्लाव्यमाना रसां गता अथात्र किमनुष्ठेयम् अस्माभिः सर्गयोजितैः यस्याहं हृदयादासं स ईशो विदधातु मे इत्यभिध्यायतो नासौ इवरात् सहसा अनघा वराहतोको निरगात् अंगुष्ठ परिमाणकः तस्याभिपश्यतः स्वस्थः क्षणेन किल भारत गजमात्रः प्रववृधे तदद्भुतम् अभून्महत् मरीचिप्रमुखैः विप्रैः कुमारैः मनुना सह दृष्ट्वा तत् सौकरं रूपं तर्कयामास चित्रधा किमेतत् सौकरव्याजं सत्वं दिव्यम् अवस्थितम् अहो बताश्चर्यम् इदं नासायामे विनिसृतम् दृष्टः अंगुष्ठ शिरोमात्रः क्षणात् गण्डशिलासमः अपिस्वित् भगवानेशः यज्ञो मे खेदयन्मनः इति मीमांसतस्तस्य ब्रह्मणः सह सूनुभिः भगवान् यज्ञपुरुषः जगर्जागेन्द्र सन्निभः ब्रह्माणं हर्षयामास हरिस्तांश्च द्विजोत्तमान् स्वगर्जितेन ककुभः प्रतिस्वनयता विभुः निशम्यते घर्घरितं स्वखेद क्षयिष्णुमायामय सूकरस्य जनस्तपः सत्यनिवासिनस्ते त्रिभिः पवित्रैः मुनयो गृणन् स्म
ತೇಷಾಂ ಸತಾಂ ವೇದ ವಿತಾನಮೂರ್ತಿಃ ಬ್ರಹ್ಮಾವಧಾರ್ಯ ಆತ್ಮಗುಣಾನುವಾದಂ ವಿನದ್ಯ ಭೂಯಃ ವಿಬುಧೋದಯಾಯ ಗಜೇಂದ್ರಲೀಲೋ ಜಲಮಾವಿವೇಶ ಉತ್ಕ್ಷಿಪ್ತವಾಲಃ ಕಚರಃ ಕಠೋರಃ ಸಟಾವಿಧುನ್ವನ್ ಖರರೋಮಶತ್ವಕ್ ಖುರಾಹತಾಭ್ರಃ ಸಿತದಂಷ್ಟ್ರಯೀಕ್ಷಾ ಜ್ಯೋತಿರ್ಬಭಾಸೆ ಭಗವಾನ್ ಮಹೀಧ್ರಃ ಘ್ರಾಣೇನ ಪೃಥ್ವ್ಯಾಃ ಪದವೀಂ ವಿಜಿಘ್ನನ್ ಕ್ರೋಡಾಪದೇಶಃ ಸ್ವಯಮಧ್ವರಾಂಗಃ ಕರಾಲದಂಷ್ಟ್ರೋಪಿ ಅಕರಾಲದೃಗ್ಭ್ಯಾಂ ಉದ್ವೀಕ್ಷ್ಯ ವಿಪ್ರಾನ್ ಗೃಣತಃ ಅವಿಶತ್ಕಂ ಸವಜ್ರಕೂಟಾಂಗನಿಪಾತವೇಗ ವಿಶೀರ್ಣಕುಕ್ಷಿಃ ಸ್ತನಯನ್ ಉದನ್ವಾನ್ ಉತ್ಸೃಷ್ಟದೀರ್ಘೋರ್ಮಿ ಭುಜೈಃ ಇವಾರ್ತಃ ಚುಕ್ರೋಶ ಯಜ್ಞೇಶ್ವರ ಪಾಹಿ ಮೇತಿ ಖುರೈಃ ಕ್ಷುರಪ್ರೈಃ ದರಯಸ್ತದಾಪ ಉತ್ಪಾರಪಾರಂ ತ್ರಿಪರೂರಸಾಯಾಂ ದದರ್ಶಗಾಂ ತತ್ರ ಸುಷುಪ್ಸುರಗ್ರೇ ಯಾಂ ಜೀವಧಾನೀಂ ಸ್ವಯಮಭ್ಯಧತ್ತ ಸ್ವದಂಷ್ಟ್ರಯೋದ್ಧೃತ್ಯ ಮಹೀಂ ನಿಮಗ್ನಾಂ ಸವುತ್ಥಿತಃ ಸಂರುರುಚೇರಸಾಯಾಃ ತತ್ರಾಪಿ ದೈತ್ಯಂ ಗದಯಾ ಪತಂತಂ ಸುನಾಭಸಂದೀಪಿತ ತೀವ್ರಮನ್ಯುಃ ಜಘಾನರುಂಧಾನಂ ಅಸಹ್ಯ ವಿಕ್ರಮಂ ಸಲೀಲಯೇಭಂ ಮೃಗರಾಡಿವಾಂಭಸಿ ತದ್ರಕ್ತಪಂಕಾಂಕಿತಗಂಡತುಂಡಃ ಯಥಾ ಗಜೇಂದ್ರೋ ಜಗತೀಂ ವಿಭಿಂದನ್ ತಮಾಲನೀಲಂ ಸಿತದಂತಕೋಟ್ಯಾ ಕ್ಷ್ಮಾಂ ಉತ್ಕ್ಷಿಪಂತಂ ಗಜಲೀಲಯಾಂಗ ಪ್ರಜ್ಞಾಯ ಬದ್ಧಾಂಜಲಯಃ ಅನುವಾಕೈಃ ವಿರಿಂಚಿ ಮುಖ್ಯಾಃ ಉಪತಸ್ಥುರೀಶಂ ಋಷಯ ಊಚುಃ ಜಿತಂ ಜಿತಂ ತೇ ಜಿತಯಜ್ಞಭಾವನಾ ತ್ರಯೀಂ ತನುಂ ಸ್ವಾಂ ಪರಿಧುನ್ವತೆ ನಮಃ ಯದ್ರೋಮಗರ್ತೇಷು ನಿಲಿಲ್ಯುರಧ್ವರಾಃ ತಸ್ಮೈ ನಮಃ ಕಾರಣಸೂಕರಾಯತೆ ರೂಪಂ ತವೈತತ್ ನನು ದುಷ್ಕೃತಾತ್ಮನಾಂ ದುರ್ದರ್ಶನಂ ದೇವ ಯದಧ್ವರಾತ್ಮಕಂ ಛಂದಾಂಸಿ ಯಸ್ಯ ತ್ವಚಿ ಬರ್ಹಿ ರೋಮ ಸ್ವಾಜ್ಯಂ ದೃಶೀ ತ್ವಂಘ್ರಿಷು ಚಾತುರ್ಹೋತ್ರಂ ಸೃಕ್ತುಂಡ ಆಸೀತ್ ಸ್ರುವೈಶನಾಸಯೋಃ ಇಡೋದರೇ ಚಮಸಾಃ ಕರ್ಣರಂಧ್ರೇ ಪ್ರಾಶಿತ್ರಮಾಸ್ಯೆ ಗ್ರಸನೆ ಗ್ರಹಾಸ್ತು ತೇ ಯಚ್ಚರ್ವಣಂ ತೇ ಭಗವನ್ ಅಗ್ನಿಹೋತ್ರಂ ದೀಕ್ಷಾನುಜನ್ಮೋಪಸದಃ ಶಿರೋಧರಂ ತ್ವಂ ಪ್ರಾಯನೀಯ ಉದಯನೀಯ ದಂಷ್ಟ್ರಃ ಜಿಹ್ವಾ ಪ್ರವರ್ಗ್ಯಃ
तव शीर्षकं क्रतोः सभ्यावसत्यं चितयो असवो हि ते सोमस्तु रेतः सवनानि अवस्थितिः संस्था विभेदाः तव देवधातवः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः त्वं सर्वयज्ञक्रतुः इष्टिबन्धनः नमो नमस्ते अखिलमन्त्रदेवता द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने वैराग्यभक्त्या आत्मजयानुभावित ज्ञानाय विद्यागुरवे नमो नमः दंष्ट्राग्रकोट्या भगवन् त्वया धृता विराजते भूधरभूस्सभूधरा यथावनात् निस्सरतो दता धृता मतङ्गजेन्द्रस्य सपत्रपद्मिनी त्रयीमयं रूपमिदं च सौकरं भूमण्डलेनाथ दता धृतेन ते चकास्ति शृङ्गोढ घनेन भूयसा कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः संस्थापयैनां जगतां सतस्थुषां लोकाय पत्नीमसि मातरं पिता विधेम चास्यै नमसा सह त्वया यस्यां स्वतेजो अग्निमिवारणावधाः कश्रद्धधीतान्यतमः तव प्रभो रसाङ्गतायाः भुव उद्विबर्हणम् सविस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये यो माययेदं ससृजे अतिविस्मयम् विधुन्वता वेदमयं निजं वपुः जनस्तपः सत्यनिवासिनो वयं सटाशिखोद्धूत शिवाम्बुबिन्दुभिः विमृज्यमाना भृशमीशपाविताः सवैबत भ्रष्टमतिस्तवैषते यः कर्मणां पारमपारकर्मणः यद्योगमाया गुणयोगमोहितं विश्वं समस्तं भगवन् विधेहिशम् मैत्रेय उवाच इत्युपस्थीयमानस्तैः मुनिभिः ब्रह्मवादिभिः सलिले स्वखुराक्रान्त उपाधत्तावितावनिं स इत्थं भगवानुर्वीं विश्वक्सेनः प्रजापतिः रसाया लीलयोन्नीताम् अप्सुन्यस्य ययौ हरिः य एवमेतां हरिमेधसो हरेः कथां सुभद्रां कथनीयमायिनः शृण्वीत भक्त्या श्रवयेत वोशतीं जनार्दनोऽस्याशु हृदि प्रसीदति तस्मिन् प्रसन्ने सकलाशिषां प्रभु किं दुर्लभं ताभिरलं लवात्मभिः अनन्यदृष्ट्या भजतां गुहाशयः स्वयं विधत्ते स्वगतिं परः पराम्
को नाम लोके पुरुषार्थसारवित् पुरा कथानां भगवत्कथासुधाम् आपीय कर्णाञ्जलिभिः भवापहाम् अहो विरज्येत विना नरेतरम्। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे त्रयोदशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणम्। गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।